கொட்டை வந்து புதைச்சி வச்சது தான். இப்போ நம்ம மாம்பழம்லாம் சாப்பிட்றோம்ல, எந்த மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கோ அந்த சீடை எடுத்துட்டு அதோட நம்ம அந்த அது கொண்ட பக்கம்னு சொல்லுவோம்ல, அந்த பக்கம் மட்டும் தலைகீழ நம்ம புதைச்சி வச்சோம் அப்படின்னா அழகாக வந்து இந்த மாதிரி செடி முளைக்க ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், அப்படி தான் இப்போ நான் 2 இது புதைச்சி வச்சுருந்தோம். அதை நான் ஒரு பக்கெட்டில், அதாவது ஒரு டப்பு மாதிரி தான் வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு அழகாக இது வந்து முளைச்சிருக்குது. பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம கையால் வச்சு அது வளரும்போது நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்ல வந்து மரம் வளர்க்குற விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த வெயில் அபாயத்துலேருந்து நம்ம பிள்ளைங்களையும் காப்பாற்றிக்க முடியும். ஒரு மரம் வந்து ஒரு உயிர் மாதிரி தான். அது அழகாக வளர்றதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி செடி வளர்க்க ஆர்வம் இல்லாட்டியும் மரம் வளர்க்க பழகுங்க. அது ரொம்பவே நல்லது நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும். இதே மாதிரி தான் என்னால் முடிஞ்ச செடிகளை நான் வளர்த்துட்ருக்கேன். அது மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய போஸ்ட்லாம் போட்டிருக்கேன். இது அப்படியே நல்லா கொடி மாதிரி வளர்றது இங்கே பாருங்கள், அப்படியே போகும். இருக்கிற இடத்துலையே சூப்பராக நம்ம வந்து வளர்க்கலாம். இது மாதிரி எல்லா செடிகளையுமே நம்ம வளர்க்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும்.